வாங்க, வணக்கம். நல்லா இருக்கீங்களா? என்னடா சம்மந்தமே இல்லாம டீ ஷர்ட் போட்டு வெளியே சட்டை போட்டிருக்கானே, குளிர் தான் குறைஞ்சிருச்சே. குளிர்காலத்துல போட வேண்டியது இப்ப போட்டிருக்கான்னு நினைக்கலாம். இது வந்து இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம், இந்த படத்த இப்படி ரிவ்யூ பண்ணா மட்டும் தான் கரெக்ட்டா இருக்கும். அப்படிங்கிறதுக்காகவே பிரத்யேகமா பண்ண ஒரு காஸ்டியூம் தான் இது. விமல் அண்ணாவோட ஃபேன் நீங்க அப்படின்னா, நான் ஒரு வெறித்தனமான விமல் அண்ணா ஃபேன் ப்ரோ. விமல் படங்கள்னாலே நான் வந்து கொண்டாடுவேன் அப்படின்னா, இந்த படத்த நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த படம் உங்களுக்கானது தான். விமல், சதீஷ் இவங்கலாம் நடிச்சு டைரக்டர் வேல்தாஸ் டைரக்ஷன்ல 2023 ரிலீஸ் ஆன ஒரு கிரைம் த்ரில்லர் ஃபிலிம் தான் இந்த துடிக்கும் கரங்கள். படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, விமல் வந்து ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிள் இருக்கிற மாதிரியான யூடியூப் சேனல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சமூகத்துல ஏதாவது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா உடனே அவர் வந்து அதை பத்தி கண்டனம் எழுப்பக்கூடிய ஒரு பகிரங்கமா, யாருக்கும் பயப்படாம ஒரு பகிரங்கமா பேசக்கூடிய யூடியூப் சேனல் வச்சிட்டு இருக்காரு. இவருக்கு வந்து சமீர்ங்கிற பையனை பத்தி தெரிய வருது. இந்த சமீர்ங்கிறவன் யார் அப்படின்னா, ராமநாதபுரத்தை சேர்ந்த ஒரு பையன். யூபிஎஸ்சி படிக்கிறதுக்காக சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகுறான். அப்படி படிக்கிற பையன் வந்து பார்ட் டைமா குடும்பத்துக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இன்ஸ்டியூட்ல படிச்சுக்கிட்டு பார்ட் டைமா ஒரு பிரியாணி கடையில ஒர்க் பண்றான். இந்த பையன் வந்து கொஞ்ச நாளா மிஸ் ஆயிட்டான். இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, ஐஜியோட பொண்ணை யாரோ கொலை பண்ணிடுறாங்க. இந்த ரெண்டு பேர்த்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, இல்ல சமீர் பையன் தான் ஐஜியோட பொண்ணை கொலை பண்ணானா அப்படிங்கிறத விமல் அண்ணா எப்படி கண்டுபிடிச்சாரா கண்டுபிடிக்கலையா அப்படிங்கிற ஒரு படம் தான் இந்த துடிக்கும் கரங்கள். இந்த படத்துல இந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனை தவிர்த்து படத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்ல ஒரு நேஷனல் லெவல்ல ஒரு இஷ்யூ படத்துக்குள்ள இருக்கு. ஒரு சோசியல் மெசேஜ் படத்துக்குள்ள இருக்கு. இப்படி ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அது நீங்க படம் பாக்குறப்ப உங்களுக்கு புரியும். விமல் அண்ணாவோட ஆக்டிங் பாத்தீங்க அப்படின்னா, எல்லா படங்கள்லயுமே அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன மாதிரியான ஆக்டிங் வேணுமோ அந்த பயங்கரமா 100% இல்ல 200% கூட கொடுக்கக்கூடிய ஒரு ஆள். என்னடா அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் இப்படி காஸ்டியூம் சொன்னீங்கடா, அது என்னடா அப்படின்னா, இந்த படத்துல விமல் அண்ணா தான் ஹீரோ அப்படிங்கிறத ரொம்ப பதிவு பண்றதுக்காகவே படத்தோட ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்குமே விமல் இந்த மாதிரி ஒரு டிஷர்ட் உள்ள போட்டிருப்பாப்ல, வெளியே ஒரு சட்டை போட்டிருப்பாப்ல, இப்படி கையை மடிச்சு விட்டுருப்பாப்ல. இதுதான் நம்ம யாருக்கும் டவுட் வந்துடக்கூடாதுல, படத்துல யாரு ஹீரோ அப்படிங்கிறது இல்ல, அந்த அவர் ஸ்டைலா இருக்காருல்ல, அவர் தான் ஹீரோ அப்படிங்கிறதுக்காகவே இந்த மாதிரி ஸ்டைலா காமிச்சிருக்காங்க. அவர் வேல்தாஸ் வந்து விமல் அண்ணாவுக்குன்னு நிறைய வசனங்களை தேடி தேடி செதுக்கியிருக்காரு. படத்துல ஒரு ஃபைட் சீன்லாம் பாத்தீங்க அப்படின்னா, நான் சிலிர்த்து போய் சில்லறை சிதற விட்டேன். அது குறிப்பா அந்த அந்த போலீஸ் வந்து விமலோட தங்கச்சியை வந்து அடிச்சிருவான் ஒரு கோவத்துல. அதுக்கு விமல் வந்து போய் போய் பழிக்கு பழி வாங்க ஒரு சண்டை காட்சி, அந்த சண்டை இருக்கு பாருங்க, பறந்து பறந்து அடிப்பாரு. ஆனா அவர் சட்டை கூட பறந்துருக்காது. ரொம்ப, அதாவது இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இந்த சட்டை இருக்குல்ல, இந்த சட்டை கூட கொஞ்சம் கூட கசங்காம ஃபைட் சீனை வந்து ரொம்ப பயங்கரமா பண்ணியிருப்பாரு விமல். அது மாதிரி படத்தோட பாடல் காட்சிகள்லாம் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. என்னமா அப்படின்னா, படத்தை ஓடிடி எல்லாம் பாக்குறோம் அப்படிங்கிறப்ப ஈஸியா ஓட்டி விட்டுக்கலாம். இப்போ தியேட்டர்ல பார்த்தாதான் இந்த மாதிரி பாட்டு போட்டாங்கன்னா வெளியே தம்மடிக்க ஓடிடுவாங்க, இல்லைன்னா ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. ஈஸியா ஓடிடில பாக்குறோமா, அந்த இது பண்ணதானே 10 செகண்ட் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா 10 செகண்ட் மூவ் ஆகி அடுத்த சீன் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்றதுக்கு வசதியா இருக்கு அந்த பாடல்கள்லாம். படத்துல நிறைய இடங்கள்ல சதீஷ் பண்ற காமெடி சிரிப்பு வருது. ஒரு சில இடங்கள்ல தான் அது காமெடியா அப்படின்னு யோசிக்க வைக்குது, சில இடங்கள்ல காமெடி சிரிப்பு வருது. படத்தோட மியூசிக் ஸ்கோர் வந்து படத்தோட மியூசிக் டைரக்டரான ராகவ் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்கிறாரு. இந்த படம் என்ன பார்க்கல ப்ரோ, படம் இருக்குன்னு எனக்கு தெரியாது ப்ரோ அப்படின்னா இந்த படத்தை நீங்க பார்க்கலாம் ப்ரோ, படம் நல்லா இருக்கு ப்ரோ. ஏன்னா படத்துல எந்த விதமான தவறான காட்சிகள் இல்லை. விமல் அண்ணாவோட ஆக்டிங் மட்டும்தான் அங்கங்க கொஞ்சம் சிரிப்பு வர மாதிரி, அதாவது எப்படி சொல்ல, ஒரு ஹீரோயிக்கா இருக்குன்னு சொல்லி அதை வந்து ஒரு காமெடியா பண்ண மாதிரி, ஸ்பூஃப் பண்ண மாதிரி இருந்துச்சு, கலாய்க்கிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி படத்தோட ஃபேமிலியோட பார்க்கலாம் அப்படின்னா தாராளமா பார்க்கலாம். படத்துல எந்த விதமான தவறான காட்சிகள் இருக்காது. படம் எந்த வகையிலையுமே உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுமா எனக்கு தெரியல. படம் ஒரு ஆவரேஜான படம் தான். ரைட்டா, படத்தை வந்து ஆகா ஓகங்களை நான் இவ்வளவு நேரம் என்ன பேசியிருக்கேங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? படம் ஜியோ ஹாட் ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. நீங்க இந்த படத்தை பார்க்கலன்னா படத்தை பாருங்க. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிச்சு, நான் ஒரு விமல் அண்ணாவோட ரசிகை அப்படின்னா இந்த படத்தை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தை ரிவ்யூ பண்ண நினைச்சீங்க அப்படின்னா அந்த படத்தோட நேம நம்ம கமெண்ட் பாக்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்க. விழுப்புரம் விமல் அண்ணாவோட ரசிகர் மன்ற சார்பா இந்த படம் வந்து ஓடிடில மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.